ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபையருக்கு அக்ரைலிக் பேனல் வேணும் அப்படின்னு ஒரு டிசைன் போட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பார்சல் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த பார்சல் நம்மளுக்கு யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸின் சிஸ்டம், அது மேக்ஸின் கம்பெனி தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி டிசைனில் எனக்கு அக்ரைலிக் பேனல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்சலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்சலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பேனலில் எங்கெங்கெல்லாம் லெட்ரு வருதோ அங்கங்கெல்லாம் ஒயிட் கலர் பெயிண்டிங் வந்து கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த பேனல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாப்பு வரைக்குமே அவங்க வந்து ஸ்டிக்கர் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பக்காவான பேக்கிங்காக இருக்குது. அடுத்தது இந்த பேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வி மீட்ரு வர மாதிரி டிசைன் பண்ணோம். ஸோ அந்த வி மீட்டரும் அடிஷ்னலாக நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு, அடுத்து செலக்டர் சுவிட்சு, வி மீட்ரு எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு அதற்கான கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பேனலோட டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மொபைலில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ மேக்ஸின் கம்பெனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பேனலோட கலர் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பிளாக் கலரும் பாட்டமில் க்ரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பாட்டமில் ஒயிட் கலர் கேட்டோம். ஸோ ஒயிட் கலர் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க, அதனால் நம்ம வந்து க்ரே கலரை வந்து கொடுக்க சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இந்த பேனல் வந்து எந்த மாதிரி கேபினெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸு 6300 மாடல். ஸோ அந்த கேபினெட்டுக்கு இந்த பேனல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சைஸ் பார்த்திங்கன்னா லென்த்து 440 mm, ஹைட்டு வந்து 100 mm வரும். ஸோ இந்த பேனல் வந்துட்டு டிசைன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த பேனலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்டிக்கர் வந்து ஓட்டியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் எல்இடி செட்டப்லாம் வச்சா இதோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பேனல் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எந்தமாரி டிசைனுக்கு ஆர்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு இந்த பேனல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேனலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கம்பெனி லோகோ வந்து போட சொன்னோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேமு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இந்த இடத்துல வைக்க சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நேராக ட்ரான்ஸ்ஃபார்மர் வரும். ஸோ அதே இடத்துல வைக்க சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு. ஆக்சுவலாக இந்த யூஎஸ்பி போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல கட்டிங் வந்து வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா பார்க்குறதுக்கு கம்பெனி செட்டு மாரி இருக்காதுங்கிறதுனால நம்ம வந்து பாட்டமில் யூஎஸ்பி போர்ட் வந்து வைக்க சொல்லிட்டோம். அடுத்தது சபு ஃப்ரீக்வன்சியும், சென்டரு, அடுத்தது சரவுண்டு, ஃப்ரண்ட்டு, அடுத்தது பேஸ் ட்ரிபிள். ஸோ இந்த கண்ட்ரோல்லாம் ஆர்டர் படி வைக்க சொல்லிட்டோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இன்புட்டு செலக்டர் சுவிட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 சுவிட்சு. இந்த பேனலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்புட்டு செலக்டர் சுவிட்சும் பவர் சுவிட்சும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்மளுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். சில ஆம்பிளிஃபயரில் பார்த்திங்கன்னா பவர் சுவிட்சு, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரைட் சைடில் வரும், சில இதில் வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேனல் வந்து ரெடி பண்ணோம். ரெண்டுமே வந்துட்டு மாற்றி நம்ம வந்து கட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டோன்னா ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்குறது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த ஒரு ஆம்பிளிஃபயருக்கு தான் நம்ம வந்து அக்ரைலிக் பேனல் வந்து ரெடி பண்ணோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரில் உள்ள ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஃபிட்டிங் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேனலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம கிரைண்டர் மிஷினை வச்சு கட் பண்ணோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேபினெட் கிடையாது. ஸோ கட் பண்ணால் தான் இந்த பேனலை வந்துட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த பேனலை வந்துட்டு எப்படி ஃபிட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.